சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் திருமண மண்டபம் ஒன்றின் முன்பு கடந்த 2ஆம் தேதி தன்னை ஏமாற்றிவிட்டு மாப்பிள்ளை வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள பார்க்கிறார் என பாதிக்கப்பட்ட பெண் போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அடுத்த நெய்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த லிசான் கிறிஸ்டோபர் என்பவரின் மகன் லிஜின் மீதுதான் அந்த பெண் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினார். பாதிக்கப்பட்டதாக கூறிய பெண்ணை பணம் பறிக்க வந்திருப்பதாக மாப்பிள்ளை வீட்டார் கூறியதால் அந்த பெண்ணை ஆட்டோவில் இழுத்து போட்டு சென்றனர். இதையடுத்து மேட்ரிமோனியல் மூலம் ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்ட புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பிஇ பட்டதாரி பெண்ணுடன் லிஜினுக்கு திருமணம் முடிந்தது. தனக்கு திருமணம் முடிவதற்கு முன்பாக வெளியே பெண் ஒருவர் போராட்டம் நடத்திய தகவல் மணப்பெண்ணுக்கு கிடைத்ததும் உஷாரான மணமகள் முதலிரவை ரத்து செய்ததுடன் உறவினர்களுடன் சேர்ந்து புது மாப்பிள்ளை லிஜினை முதலிரவு அறையில் தனியாக அடைத்து வைத்தார். அவரது செல்போனை கைப்பற்றி இன்ஸ்டாகிராம், முகநூல் சாட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் மற்றும் புகைப்பட ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் லிஜின் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. லிஜினின் பெற்றோருக்கு போன் செய்த போது அவர்கள் திருமணம் முடிந்த கையோடு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து முதலிரவு அறையில் காத்திருந்த லிஜினை பெண் வீட்டார் போலீசில் ஒப்படைத்தனர். ஏற்கனவே லிஜின் 2019ஆம் ஆண்டு காரைக்காலை சேர்ந்த பெண்ணை ஏமாற்றி 6 மாதம் கர்ப்பமாக்கிய புகாரில் அந்த பெண்ணிற்கு 5 லட்சம் பணம் கொடுத்து சமாதானம் செய்தது தெரிய வந்தது. 2022ஆம் ஆண்டு தென்காசியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து ஏமாற்றியதாகவும், மூன்றாவதாக 2023ஆம் ஆண்டு கடலூரைச் சேர்ந்த பெண்ணுடன் 1 வருடம் சேர்ந்து குடித்தனம் நடத்திவிட்டு கம்பி நீட்டியதும் தெரிய வந்தது. போலீசார் விசாரிக்காமல் விட்டதால் 4வது பெண்ணையும் லிஜின் ஏமாற்றி தாலி கட்டியிருப்பது தெரிய வந்தது. மோசடி திருமண மன்மதன் லிஜினை கைது செய்த போலீசார் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் 4 பெண்களை ஏமாற்றிய மேட்ரிமோனியல் மாப்பிள்ளை சாயம் விழுத்து தற்போது சிறையில் கம்பி எண்ணி வருகிறார். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன், கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.